IBC Health Viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் சாப்பிட்றதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். எக் ஒரு நார்மல் சீப்பஸ்ட் ஃபுட்டு தாங்க. பட் இதில் நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் கேலரிஸ் தாங்க இதில் இருக்கு. பட் இதில் என்னெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். எக்கில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் ட்ரேஸ் நியூட்ரியன்ஸ் நிறையவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோட்டீன் தாங்க நம்ம பாடியிலே ஒரு இம்பார்ட்டன்டான கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்னே சொல்லணுங்க. இந்த புரோட்டீன் தான் ஆல் டைப்ஸ் ஆஃப் மூலக்கூறுகள் அண்ட் திசுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. எக் ஒரு பெஸ்ட் புரோட்டீன் ஃபுட்டுங்க. 1 எக்ல 6 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. எக்ல ஆல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஈக்குவல் ரேஷியோல இருக்குங்க. ஸோ எக் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா புரோட்டீன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது பாருங்க. வெயிட் லாஸ், ரெடியூஸ் மசில்ஸ், லோயர் பிளட் ப்ரெஷர் அண்ட் இம்ப்ரூவ் போன். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எக் வந்துட்டு நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹெல்தி ஃபுட்டுங்க. நெக்ஸ்ட், எக் பூட்ஸ் யுவர் மெட்டபாலிசம். ஸோ எக்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் உங்க ஹெல்த்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்க ஹெல்த்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களை ஈக்குவல் ரேஷியோல பாத்துக்குது. தென் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல இருக்கக்கூடிய தெர்மிக் எஃபெக்ட்ங்கிற ப்ரொசீஜர் மூலமா அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற எக் நீங்க எடுத்துக்கிறது மூலமா பர் டே நீங்க 80 to 100 கேலரிஸ் வர மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நார்மலாவே நம்ம கொலஸ்ட்ரால் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டு தாங்க எடுத்துப்போம். ஸோ இந்த டைமிங்ல நம்ம எக் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் அண்ட் நம்மளோட கொலஸ்ட்ராலை பர்ன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெகுலராக எக் சாப்பிடுங்க. 5 tips to cook super healthy eggs. Eggs are nutritious, but you can make your eggs even healthier. Here are 5 tips to cook super healthy eggs. எக் வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பண்ணி சாப்பிடலாங்க. எக் எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் ஒரு 5 டிப்ஸ். லோ கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கேலரிஸை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பாயில்டு எக்கை எடுத்துக்கோங்க. மசாலா ஃப்ரைட் எக் ஆர் ஆம்லெட் இதெல்லாம் விட பாயில்டு எக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்திங்க. எக்கோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வெஜிடபிள்ஸையும் நீங்கள் அதிகமாக இன்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்குது. தென் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எக்கில் ஆட் பண்ணி ஆம்லெட்டாகவும் நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் முடிஞ்ச வரை நீங்கள் எக்கை பேன் ஃப்ரை பண்ணாமல் பாயில்டு எக்கை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது ஃப்ரீ ரேடியோக்களை க்ரியேட் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எக்கு கூட பட்டர், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஹெல்தி தாங்க. ஸோ மக்களை எக்கு சாப்பிட்றதுனால எந்த மாதிரியெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ டெய்லி நீங்கள் எக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் அண்ட் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.